ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போது லாஸ்ட்டாக நடந்த ஒரு 3 மேட்ச்சை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா தெரியும். லோ பிக்கில் வந்து கேப்டன் வந்திருக்கு. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா லோ பிக்கில் வந்து கேப்டன் வந்தால் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகுங்க. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, லோ பிக்கில் கேப்டன் வந்தால் அடுத்த மேட்ச்சில் வந்து எப்படி வரும்ன்றதை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சரி வாங்க, இன்றைக்கி மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்பெஷல் டே பிளேயர்ஸ் இருக்காங்க. சரிங்களா, அந்த 3 பேரில் வந்து ஒரு பிளேயர் வந்து கேப்டனை வந்து கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஸோ இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எஃபர்ட் போட்டு ஸ்டாட்ஸ் எடுத்து நான் வீடியோ மேக் பண்ணுறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா குறைஞ்சது 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்து பொறுமையாக ஸ்டாட்ஸ் பார்த்துட்டு, ஏன்னா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடியோ வந்து கொஞ்சம் இதாகுதுன்னா அடுத்த வீடியோ வந்து ஃபுல் எஃபர்ட் போட்டு தான் கொடுப்பேன். சரி வாங்க, இன்றைக்கி மேட்ச்சுக்கான ப்ரிடிஷனை பார்க்கலாம். ஐபிஎல்லில் 65வது மேட்ச்சுங்க. ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் பஞ்சாப் கிங்ஸுக்கும் இடையே நடைபெறும் போட்டி 7:30 பர்சப்ரா கிரிக்கெட் கிரவுண்டு கவாட்டியில் நடைபெறுதுங்க. பிச்சு வந்து பேட்டிங் பிச்சு. ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 170 பதிவாயிருக்கு. சரிங்களா, இப்போது இந்த 2 டீம்லேயுமே வந்து பிளேயிங் லெவலில் சேஞ்சஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். பாருங்கள், பட்லர் அன்அவைலபிள், லிவிங்ஸ்டனும் அன்அவைலபிள்னு இருக்காங்க. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா பட்லருக்கு பதிலாக இந்த பக்கம் வந்து டிகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ஸ்மேன் இருப்பார். சரிங்களா, பேட்டிங் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு இந்த ஐபிஎல்லில் விளையாட போகிறாரு. ஸோ அந்த பிளேயர்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஐபிஎல்லில் வந்து டெபியூ ஆனனால இன்றைக்கி அந்த பிளேயரை வந்து பார்த்துக்கோங்க. அதே போல் அந்த பேட்ஸ்மேனை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஹிட்டர் மாதிரி தான், ஹார்டு ஹிட்டர் மாதிரி தான். சசாங் சிங்லாம் அடிக்கிறார் பார்த்தீங்களா, கொஞ்சம் கம்மி பாலுக்கு அதிக ரன், அந்த மாதிரி இவர் ஒரு ஹார்டு ஹிட்டர் தான். ஸோ இவர் வந்து ஒன்று ஹிட்டர் ஃப்ளாப் பண்ணுற கேட்டகரி தான். சரிங்களா, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நின்றுட்டாருன்னா வந்து 100 கூட அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டியான பிளேயர்ஸ் தான். சரிங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் பக்கம் லியாம் லிவிங்ஸ்டன் இருக்கார். லிவிங்ஸ்டன் பதிலாக யார் வருவாங்கன்னா நாதன் எல்லிஸ் வந்து வருவார். சரிங்களா, நாதன் எல்லிஸை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்டில் ஒரே மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. சரிங்களா, உங்களுக்கு வேணும்னா அந்த பவுலர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நாம் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னென்னா, இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு 3 பிளேயரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த 3 பிளேயரில் வந்து கேப்டன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் தான். சரிங்களா, ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 50வது ஐபிஎல் மேட்ச் வந்து ப்ளே பண்ணுறார். சரிங்களா, ஸோ இவரை வந்து கிராண்ட் லீக்கில் ஒரு கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நாம் சொல்லக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னா பேர்ஸ்டோ தான். சரிங்களா, பேர்ஸ்டோவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 200வது T20 மேட்ச் வந்து விளையாடுறாரு. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு நாம் சொல்லக்கூடிய அந்த ஸ்பெஷல் டே பிளேயர்ஸ் யாருன்னா பேர்ஸ்டோ. ஸோ இவரும் பார்த்துக்கோங்க. இவருக்கும் வந்து ஐபிஎல்லில் இது ஒரு 50வது மேட்ச்ன்ற மாதிரி தான். T20 வந்து 200வது மேட்ச்சு, ஐபிஎல்லில் வந்து 50வது மேட்ச்ன்ற மாதிரி ஒரு ஸ்பெஷல் டே பிளேயர்ஸ் தான் பேர்ஸ்டோவும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு நாம் பார்க்கக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னா ஆர்ஆர் பக்கம் இருக்கக்கூடிய சகல். சரியா, சகல் வந்து பவுலிங்கில் 300வது இன்னிங்ஸ். சரிங்களா, இன்னிங்ஸ் ஆஃப் 300 வந்து விளையாடுறாரு. ஸோ சகலும் வந்து ஒரு முக்கியமான பிளேயராக இருப்பார். ஸோ இந்த 3 பிளேயரில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரீம் டீம் கேப்டன் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. ஸோ கேப்டனாக ட்ரை பண்ணுறவங்க இந்த 3 பேரில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து மாட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரவுண்டர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ரியான் பராக், சாம் கரன், ரவிச்சந்திரன் அஸ்வின். சரியா, 3 பேர் இருக்காங்க. ஸோ 3 பேரும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் ட்ரீம் டீம் வந்துட்டாங்க. கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 3 பேருமே இந்த மேட்ச் வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். கண்டிப்பாக இந்த 3 பிளேயரில் 1 or 2ன்ற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, 1ன்றது கன்ஃபார்மாக வந்துடும். அந்த 2வது ஆல்ரவுண்டருக்கு பதிலாக நீங்கள் 2 பேர் வச்சுட்டு போனாலும் சரி, இல்லை ஒரே ஆல்ரவுண்டர் கொண்டு போனாலும் சரி. ஸோ நம்ம எப்பவுமே சொல்கிறது தான், 2 டீமுமே இருக்கக்கூடிய பர்சன்டேஜஸ் அதிகமான பிளேயர்ஸ் வந்து இவங்க தான். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறோங்கன்னா, எப்பவுமே நம்ம பேட்டர்ன் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிடுங்க. 100% அது வந்துடும். என்னென்னா 6க்கு 6மே வைக்கக்கூடாது ரூல்ஸ். நேற்று கூட பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, மெகருக்கு ஃப்ளாப்பு, ஸ்டானிஸ் ஃப்ளாப்பு, அவங்க எல்லாருமே வந்து இந்த கேட்டகரியில் தான் ஃபெயிலியர் ஆவாங்க. சரிங்களா, அதுதான் நம்ம சொல்கிறது. எல்லா வீடியோவுக்கும் அதுக்கு தான் நம்ம 6 பேரை மட்டும் காட்டுவோம். ஸோ அதெல்லாம் மறக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போது லாஸ்ட் மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் பக்கம் ஹர்ஷல் பட்டேல், சாம் கரன், சசாங் சிங். சரியா, 3 பேருமே வந்து ட்ரீம் டீம் வந்துட்டாங்க. இதில் யார் ஃபெயிலியர் ஆவார்னு கேட்டிங்கன்னா ஹர்ஷல் பட்டேல் வந்து இந்த மேட்ச்சுக்கு ஃபெயிலியர் ஆவார். சரிங்களா, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் 3 விக்கெட் எடுத்திருக்காரு, லாஸ்ட்டுக்கு முன்னாடி மேட்ச்சும் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த மாதிரி 3 விக்கெட் வந்து எடுத்து பிளேயர்ஸ் வந்து ஃப்ளாப் ஆகிறத நம்ம பார்த்துருப்போம், நிறைய முறை பார்த்துருக்கோம். அதனால் ஹர்ஷல் பட்டேலை வந்து ட்ரா பண்ணுற இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேண்டசி டாபிக்ஸில் யார் இருக்காங்கன்னா பஞ்சாப் பக்கம் சாம் கரன் இருக்கார். ராஜஸ்தான் ராயல்ஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் இருக்கார். சரிங்களா, சஞ்சு சாம்சனை கேப்டனாகவும் சாம் கரன் வந்து வைஸ் கேப்டனாகவும் வந்து யூனிவர்சல் சிவிசியாக வந்து எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்று மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெக்கருக்கும் வந்து வெளியே போயிட்டார். அதே போல் லக்னோ பக்கம் வந்து ஸ்டாயினிஸும் வெளியே போயிட்டார். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேருமே உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக இருக்குது. இல்லை 2 பேரில் ஒரு பேர் மேலே ரிஸ்க் எடுத்து கூட பாருங்க. ஆனால் ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் இந்த 2 பேருமே நம்ம மஸ்ட்டாக வைக்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, நான் வந்து இந்த 2 பேருமே பிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா 2 டீமுமே வந்து இவங்க 2 பேரும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ். நெக்ஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னது தான், ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும்
50வது ஐபிஎல் மேட்ச் விளையாடுறாரு. ஸோ ஜெய்ஸ்வாலை நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஹர்ஷல் பட்டேல் கட் பண்ணுறேன். அதுதான் நம்ம ஆல்ரவுண்டர் இந்த ரியான் பராக்கு இல்லை சசாங் சிங் யாராச்சும் ஒரு பிளேயரை டீமுக்குள்ளே வச்சுக்கோங்க. இல்லை ப்ரோ நான் சேஃபாக வந்து 5 கொண்டு போகிறேன்னா கூட நீங்கள் 5மே கூட வச்சு பாருங்கள். வேறு ஒன்றும் இல்லை. நம்ம எப்பவுமே சொன்னது தான். கண்டிப்பாக இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வால் வந்து ட்ரீம் டீம் கேப்டன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகமாக இருக்குது. ஹெட் டு ஹெட் ஆவரேஜ் வந்து நல்லா இருக்குது. ஹெட் டு ஹெட் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு 30க்கு மேலே வச்சிருக்காரு. சாம்சனும் அதே போல் 30க்கு மேலே வச்சிருக்காரு. சரிங்களா? ஸோ இவங்க நாம் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து ஜெய்ஸ்வால் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். 2வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பேர்ஸ்டோ வந்து சொல்லியிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேண்டசி டாப் 11 பிளேயர்ஸை பார்க்கலாம். இதில் யார் யார் ஃப்ளாப் ஆவாங்கன்றதை என்னுடைய ஒப்பீனியன் சொல்லிடுறேன். நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறவங்க ரிஸ்க் எடுத்து பாருங்கள். ஸோ இப்போது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு தான் இந்த பாயிண்ட்டு. ஆனால் இப்போ லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரியான் பராக் வந்து ட்ரீம் டீமில் வைஸ் கேப்டன் வந்திருக்காரு. ரிலி ரோஸும் வந்து பஞ்சாப் பக்கம் வைஸ் கேப்டன் வந்திருக்காரு. சரிங்களா? இந்த 2 பிளேயரில் வந்து 2மே நீங்கள் கட் பண்ணுறதா கட் பண்ணி பாருங்கள். இல்லை 2ல் ஒரு பிளேயரை சூஸ் பண்ணுறவங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் யாராவது எடுக்கிறேன்னா சாம் கரன், சகல், ஜெய்ஸ்வால், பேர்ஸ்டோ, அப்புறம் சாம்சன். சரிங்களா? இந்த 5 பேருமே வந்து கம்பல்சரியாக என்னோடய டீமில் இருப்பாங்க. இப்போது ரவிச்சந்திரன் அஸ்வினை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்டில் ஒரு மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட். இப்போ 20 மேட்ச் விளையாடுறாங்கன்னா 20 மேட்ச்சுக்கு 20 விக்கெட். ஒரு மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் தான் விதம் எடுக்கிறாரு. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னது தான் இந்த 3 ஆல்ரவுண்டரில் சாம் கரன் வந்து மஸ்ட்டை வைக்கிற மாதிரி இருக்கும். ரியான் பராக் இல்லை அஸ்வின் யாராச்சும் ஒரு பிளேயரை வச்சு பாருங்கள். இல்லை 2மே கட் பண்ணுறவங்க கூட கட் பண்ணி பாருங்கள். ரிஸ்க்குன்றது வந்து நாம் எடுக்கிறது தான். சரிங்களா? சந்தீப் சர்மாவை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ஒரே மேட்ச்சில் வந்து 5 விக்கெட் கிடச்சிச்சு பார்த்தீங்களா ஒரு மேட்ச்சில். ஸோ அந்த மேட்ச் வந்து பஞ்சாப்க்கு எதிராக தான் வந்து எடுத்தார். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸாக இவர் வந்து நல்லா தான் இருக்கார், ரெதமில் தான் இருக்கார். ஸோ இவரை பிக் பண்ணுறவங்க கூட வச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னா இவர் தான், சசாங் சிங் தான். சசாங் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட் ஆவரேஜ் வந்து நல்லா தான் இருக்குது. சரிங்களா? மிடில் ஆர்டர் வந்து இவர் தான் விளையாடி ஆகணுன்ற கட்டாயம் பஞ்சாப் பக்கம். ஸோ ரிலி ரோஸோவை கம்பேர் பண்ணுறப்ப சசாங் சிங்கே வந்து ஒரு பெட்டர் பிளேயர் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னா ஹர்தீப் சிங் தான். ஹர்தீப் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆருக்கு எதிராக விளையாடின எல்லா மேட்ச்லையுமே வந்து 2 விக்கெட் கம்பல்சரியாக விழுந்திருக்கு. ஸோ ஹர்தீப் சிங் வந்து ஒரு பெட்டர் பிக்கிங்காக இருப்பார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட்டுங்க. ஆர்ஆர் விளையாடின எல்லா மேட்ச்லையும் ஒரு பிளேயரை வச்சு நம்ம கணிச்சிடலாம். சரிங்களா? பவர் பிளேயில் விக்கெட் விழும்னா மட்டும் இவரை பிக் பண்ணிங்க, இல்லைனா வேண்டாம். சரிங்களா? இப்போ பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா பேர்ஸ்டோவும் வந்து சிம்ரன் சிங் 2 பேரும் ஓப்பன் பண்ணுவாங்க. ஒண்டர் வந்து ரிலி ரோஸோ வருவார். சரிங்களா? இவங்க 3 பேரில் யாராச்சும் ஒருத்தர் வந்து விழுவாங்க. இல்லை 2 பேருமே கூட விழும்னா மட்டும் போல்ட்டு ட்ரை பண்ணுங்க, இல்லைனா வேண்டாம். சரிங்களா? ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆர்ஆர் மேட்ச் வந்து இருக்கிறத கணிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த ட்ரெண்ட் போல்ட்டை வச்சு மட்டுமே நம்ம மேட்சை கணிச்சிட்டு போயிடலாம். சரிங்களா? ஆனால் இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆர் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக தான் இருக்குது. பார்க்கலாம் பஞ்சாப் வந்து ரிவெஞ்ச் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். மேட்ச் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் அதே போல் நம்ம எப்பவுமே சொன்னது தான், இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் பவுலர்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக பிக் பண்ணிட்டீங்கன்னாவே கிராண்ட் லீக் வின் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், மொத்தமே 3 ஆல்ரவுண்டர் தான். அதுலேயும் வந்து வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. பேட்டிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டி ஜோரல், அசுதோஷ் சர்மா, அப்புறமேட்டுக்கு சுபம் தூபே, இவங்க எல்லாருமே ரொம்ப லோயர் மிடில் ஆர்டரில் வருவாங்க. ஸோ அதனால் பவுலர்ஸ் தான் இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமாக இருப்பாங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம சொல்லணும். ஸோ பவுலரை வந்து கரெக்டாக வந்து மிஸ்டேக் இல்லாமல் ஒரே ஒரு பவுலர் கூட மிஸ்டேக் ஆகாமல் கரெக்டாக நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிராண்ட் லீக் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். கடைசியாக நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்ன, இம்பாக்ட் பிளேயரை வந்து ஜிதேஷ் சர்மா தான் யூஸ் பண்ணுறாங்க. ஹெட் டு ஹெட் ஆவரேஜ் வந்து இவர் நல்லா இருக்குங்க. வென்யூலையும் வந்து ஆவரேஜ் நல்லா தான் வச்சிருக்காரு. யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி பிளேயர்ஸை யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு 4-5 டீம் போகிறீங்கன்னா அதில் ஒரு டீமுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். அவ்வளோதான். ஸோ வீடியோ பற்றி கருத்தில் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. கஷ்டப்பட்டு வந்து வீடியோ ஸ்டாட்ஸ் எடுத்து நான் போட்டிருக்கேன் உங்களுக்கோசரம் நேற்று நைட்லேருந்து. ஸோ நல்ல டீமாக மேக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.